ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு வேலை சொன்னேன்னா மட்டும் நான் செய்ய மாட்டேன், எனக்கு ஒர்க் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தேவைன்னா எப்படி வேணாலும் இறங்கி அவங்க செய்வாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? காட்டுறேன் பாருங்க. பாருங்க, மதியானம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம். அதை பிச்சு போட்டு நான் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்த கேப்ல அதை பிச்சு போட்டு என்ன போட்டு வச்சிருக்காருன்னு பாருங்க. இங்க பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காரு. இது எதுக்கு பிச்சு போட்டு வச்சிருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? மீனை போறீங்க? மீனை ஏன் மீன் வறுத்து அப்படியே சாப்பிட்டு ஆகாதா? ஆஹா, மட்டும் பண்ணாருன்னு பாக்குறீங்களா? இல்ல, நான் உட்காந்துட்டு இருந்த கேப்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்தி அந்த அவன்ல போட்டு என்னது அது? கப் கப் ஆம்லேட். கப் ஆம்லேட்டா? கப் கப் ஆம்லேட்னு சொல்லிட்டு பண்ணி இங்க பாருங்க. என்ன இது? இது கப் ஆம்லேட்டாங்க. டீ கப்பு இது. இதுல கொண்டு போயிட்டு ஆம்லேட். இந்த எப்படி டீ குடிப்ப? இதுல கழுவி குடிக்கட்டா? இதை கொண்டு போய் பாப்பாக்கு கொடுத்து நம்ம எதுனா ஒரு வேலை சொன்னோம்னா நான் பண்ண மாட்டேன். இப்ப மட்டும் எப்படி உங்களுக்கு செய்ய வருது? ஓ, குழந்தைங்க கேட்டாங்களா? எங்களுக்கு தெரியாது பாரு. இது கப் ஆம்லேட் போய் யாராவது செஞ்சு கொடுப்பாங்களா? ஆம்லேட் கேட்டா ஆம்லேட்டை போட்டு கொடுக்கணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இப்படி இருக்கு கப் ஆம்லேட்டு. ஏங்க, அது வெந்துருச்சா என்னன்னு கூட தெரியலங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? சும்மாவே அவங்க தக்காளி வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. இதுல ஆம்லேட்ல போட்டு கொடுத்துருந்தா அவங்க சாப்பிடுவாங்களா? ஐயோ, இங்க பாருங்க, இந்த பிள்ளைங்க கூட எனக்கு எதிரா செயல்படுறாங்க. நம்ம ஏதாவது செஞ்சு போச்சு போச்சு. அங்க தீய வச்சிட்டாரு, அங்க தீய வச்சிட்டாரு, அங்க தீய வச்சிட்டாரு. பாட்டி போயிட்டாங்களா? வருவாங்க. நல்லா இருக்கா? இங்க பாரு பொண்ணு, வெங்காயம் எல்லாம் எடுத்து எடுத்து வெளியே போடுறா. நான் சொன்னதுனால இல்ல, அவளுக்கு எப்பவுமே வெங்காயம் எல்லாம் சாப்பிட மாட்டா. நல்லா இருக்கா புபு? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? இப்ப நல்லா இல்லையாமே. நாளா இதுல வச்சு சாப்பிட எனக்கு ரொம்பவே மாட்டேங்குது. என்ன போட்டுருக்கீங்க? மசாலா அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. கடவுளே, உங்களுக்கு எங்க இப்படி போது புத்தி? ஆம்லெட்ல போய் நூடுல்ஸ் மசாலாவா? அது வேலை சொன்னா செய்யறீங்களா? செய்யறீங்களா? ஏமா இது வந்து எனக்கு பிடிச்சது. கப் ஆம்லெட் பிடிச்சது. அங்க வந்து நான் கழுவணும்ல. இப்ப எல்லாம் நான் கிளீன் பண்ணணும்ல உங்களுக்கு, அதானே? ஏங்க இப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பாக்குற கேப்ல அங்க போய் என்னங்க பண்ணீங்க? கேட்டியா? வேணாமா தாயே, கேஎஃப்சில வேணாமா. ஒழுங்கா எல்லாம் காலி பண்றீங்க. எத்தனை முட்டை இது? 2 முட்டையா? சாப்பிடு. 2 முட்டையா? என்னால முடியலங்க இவங்களை வச்சுக்கிட்டு. தேவையில்லாம எனக்கு வந்து வேலை கொடுத்துட்டாங்க. தேவையில்லாம அங்க பாத்திரம் எல்லாம் குளிச்சு வச்சுட்டாங்க. எடுக்கவே முடியலையா? குழந்தைங்க வந்து ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு கொடுத்துருந்தாலே அவங்க சாப்பிட்டுருக்கோம். நான் அப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் தாங்க உட்காந்து டிவி பார்த்தேன். அந்த கேப்ல என்னடா ஸ்மெல் வருதுன்னு போய் பாக்குறேன். இந்த வேலையை பண்ணி வச்சிருக்காரு. கேக்ல போட்டு தரீங்களா? லெமன் கேக்கா? என்னங்கடா இது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? ஐயோ, இந்த மாதிரி யாருன்னா உங்க வீட்டுல இருக்காங்களா? எங்க வீட்டுல என் உயிரை வாங்குறாரு. புதுசு புதுசா நான் தானே ட்ரை பண்ணோம், நீங்க ஏன் ட்ரை பண்றீங்க? நான் ஏன் புதுசா பண்ணணும்? நான் பண்ண மாட்டேன். நான் ஏன் பண்ணணும்? அங்க பாரு தீது பாரு. இப்ப 2 பேரும் சாப்பிட மாட்டேன்னு குடுத்துட்டாங்க. நீங்களே சாப்பிடு. அது மட்டும் இல்லாம இந்த மீனை போட்டு ஏங்க இப்படி பண்றீங்க?
காமிக்கிறேன் பாருங்க பேக் கேமரால. இந்த மீனை போட்டு படாத பாடு படுத்துறாரு. ஐயோ, ஏண்டா இதே ஒரு பெரிய ஹோட்டல் சாப்பிட்டா ஊன்னுவீங்க இதை. பெரிய ஹோட்டல்ல நாங்க இதெல்லாம் ஆர்டர் பண்ணவே மாட்டோம். இதை முதல்ல மாதிரி சாப்பிடுங்க, இது எடுத்துருவான். ஆக்குன்னா எந்த ஹோட்டலா இருந்தா நல்லா சாப்பிடுற மாதிரி நல்லா சாப்பிட முடியாது. மீனை போட்டு படாத பாடு படுத்துறது. ஆனா உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, சத்தியமா சொல்றேன். இது உப்பு அதிகம் தான் நல்லா வாங்க. இல்ல, உப்புலதான் இந்த ஆம்லேட்டே இருக்கு. அதை பாருங்களேன், அந்த ஆம்லேட்டை வந்து பவுல்ல கொட்டினதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு. ஏங்க இப்படி வேஸ்ட் பண்ணீங்க? 2 முட்டை வேஸ்ட். இந்த மாதிரி ஒரு கேனத்தனமா உங்க வீட்டுல யாராவது பண்ணாங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஆமா, லைக் கொடுத்துட்டு பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.